கைஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ நீங்கள் டெய்லி கோடெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, பாட்டில் சிக்னல்ஸ் வந்தால் உடனே என்ட்ரி எடுப்பீங்களா, அண்ட் சிக்னல்ஸ் வேலிடா இன்வேலிடான்னு எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க, அண்ட் ஆர்டர் பிளாக் கான்செப்டை பாட்டில் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோட டெய்லி கோடெக்ஸ் ட்ரேடிங் ரூட்டீனை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிக்னல்ஸ் பாட்டில் வந்ததுன்னா நான் உடனே பிளைண்டாக என்ட்ரி எடுக்க மாட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுவேன் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுவேன். இதுவே கரன்சி பேரில் பண்ணுறேன்னா மார்க்கெட் க்ளீனாக ஸ்டேபிளாக மூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேவா? தென் ஆர்டர் பிளாக் ஜோன் இருக்கா அண்ட் ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு வந்து ரியாக்ட் ஆகியிருக்கா, கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அண்ட் மெயின் திங் ஆர்டர் பிளாக் கான்செப்ட்டுமே நம்ம பைத்தான் பாட்டில் நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாட் சிக்னல் ப்ளஸ் மேனுவல் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் என்ட்ரியை டிசைட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் டெய்லி ட்ரேடிங்க்கு முன்னாடி என்னென்னா செக் பண்ணுறேன் அண்ட் பாட் சிக்னல்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணுறேன் அண்ட் கரன்சி பேர்ஸில் ஆர்டர் பிளாக் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பிகினர்ஸ் சிக்னல்ஸ் வந்தால் உடனே என்ட்ரி எடுத்துருவாங்க. பட் ட்ரேடிங்கில் சிக்னல் வந்தால் மட்டும் போதாது. மெயினாக மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அண்ட் என்ட்ரி லொக்கேஷனும் கரெக்டாக இருக்கணும் அண்ட் கன்ஃபர்மேஷன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின். ஓகேவா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ இப்போ என்னோட டெய்லி ரூட்டீனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தான் செக் பண்ணுவேன். பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? லைக் எப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை சைட்வேஸில் மூவ் ஆகுதா, இந்த மாதிரி காமனாகவே நான் செக் பண்ணிப்பேன். ஓகேவா? அண்ட் தென் இதுவே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ கிரியேட் பண்ணுதுன்னா பையர் ஸ்ட்ராங்னு அர்த்தம். அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லோயர் லோ அண்ட் லோயர் ஹை கிரியேட் பண்ணுதுன்னா செல்லர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் காமனாக நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஆர் இதுவே மார்க்கெட் சேம் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா சாப்பி மார்க்கெட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். தென் ஸ்ட்ரக்சர் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவாங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா மார்க்கெட் கண்டிஷனை நான் செக் பண்ணுவேன். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஸ்டேபிளாக மூவ் ஆகுதா, ஆர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சாப்பியாக வாலடைலாக இருக்கா, இல்லை சடன் ஸ்பைக்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இருக்கா, அண்ட் கேண்டில்ஸ்னால் ஓவர்லேப் ஆகுதா, இல்லை மார்க்கெட் ஸ்லோவாக டெட் மூவ்மெண்ட்டில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? பிகாஸ் ட்ரேடிங்கில் டைமிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேவா? அண்ட் மார்க்கெட் சாப்பியாக இருந்தால் நார்மல் செட்டப் கூட ஃபெயில் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட சிம்பிள் ரூல் இதுதான் கைஸ். ஓகேவா? மார்க்கெட் கிளியராக இல்லைனா நான் என்ட்ரி எடுக்கவே மாட்டேன். பிகாஸ் என் கோல் பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா ப்ராப்பர் செட்டப் இருந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரியை எடுப்பேன். ஓகேவா? ஸோ அதுதான் என்னோட கோலாகவே இருக்கும். அண்ட் இதுவே நான் கரன்சி பேரில் ட்ரேட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பேர்ஸோட மூவ்மெண்ட்டை நோட் பண்ணுவேன். லைக் எப்படின்னா யூரோ யூஎஸ்டி அசெட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஸ்டேபிளாக மூவ் ஆகுதா, அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலடைலாக இருக்கா, ஆர் யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டில் மூவ் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி எல்லா பேர்ஸோட மூவ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிப்பேன். பிகாஸ் ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா செட்டப் கிளியராக இருக்கும், இன்னொரு பேரில் பார்த்தீங்கன்னா சாப்பி மூவ்மெண்ட்டோட இருக்கும். ஓகேவா? ஸோ பேர் க்ளீனாக இல்லைனா நான் என்ட்ரியாக அவாய்ட் பண்ணிப்பேன் கைஸ். ஓகேவா? அண்ட் நான் கரன்சி பேரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக் ஜோனை செக் பண்ணுவேன் கைஸ். ஓகேவா? லைக் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது, பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கா, ப்ரைஸ் அந்த ஜோனுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கா, இல்லை ஜோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லை டெஸ்டடா, இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா பார்த்துப்பேன். ஓகேவா? தென் என்ட்ரி இருக்குன்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி பிளேஸ் பண்ணுவேன். அண்ட் மெயின் திங் நான் இந்த ஆர்டர் பிளாக் கான்செப்ட்டுமே நம்ம பைத்தான் பாட்டில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஓகே? ஸோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுவேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது கைஸ். ஓகேவா? எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஸோ எனிவே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேவா? அண்ட் இப்போ வாங்க நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு மேனுவலாகவே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் பாட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசெட் நேம் மென்ஷன் பண்ணி என்ட்ரி டைமோட எக்ஸ்பைரி அண்ட் சிக்னல் டைரக்ஷன் இது எல்லாத்தோடையுமே வந்துடும். சிக்னல் ப்ராஃபிட்னா இங்கே ப்ராஃபிட்னு வந்துடும் அண்ட் லாஸ்னு வந்துடும் கைஸ். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் மெயின் திங் நம்ம பாட்டில் கண்ணாப்பிரான் சிக்னல்ஸ் வராது. ஓகேவா? மார்க்கெட் ப்ராப்பர் வேலிட் செட்டப்பில் இருந்தால் மட்டும்தான் சிக்னல்ன்றதே வரும். ஸோ சிக்னல் குவான்டிட்டி பார்த்தா ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ட் சிக்னலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நம்மளுக்கு அதுதான் முக்கியம். சிக்னலோட குவாலிட்டி தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்னல் ட்ரிகர் ஆகியிருக்கு அண்ட் சிக்னல் அவாய்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? பிகாஸ் ஏஐ பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஏஐ கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்பர் வேலிட் என்ட்ரி வந்ததுன்னா நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு இங்கே சிக்னல் வந்திருக்கு. ஸோ அசெட் நேம் யூஎஸ்டி சிஓபி, என்ட்ரி டைம் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பைரி அண்ட் சிக்னல் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ யூஎஸ்டி சிஓபி அசெட் நேம். ஸோ இதுதான் நம்மளோட அசெட். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா டைமரில் 2 minutes வச்சுப்பேன். ஓகே? ஸோ எல்லாருக்குமே அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்ட்ரேட் என்ட்ரி பிளேஸ் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ரீசன் இருக்காது. ஓகேவா? பிகாஸ் நான் ஏஐ இப்போ தான் ஆஃப் பண்ணேன். பிகாஸ் நான் ஏஐ பார்த்தீங்கன்னா ஆன்லேயே வச்சுருந்தேன்னா ஸோ நம்மளுக்கு சிக்னல்ஸ் வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்னலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ அந்த ரீசன்னால வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் ஏஐ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட் ஜஸ்ட் நான் மேனுவலாக ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி இங்கே வந்திருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி பார்த்தா ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 minutes ட்ரேட் எடுத்திருக்கேன் ஓகே. ஸோ நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன், லைக் 2 minutes 5 minutes இந்த மாதிரி 15 minutes. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகேவா, அந்த ஒரு ரீசனால தான். அண்ட் கைஸ் நம்மளோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 seconds ரிமைனிங் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் பார்த்தா இப்போ இன்கேஸ் லாஸ் ஆனிச்சுன்னா நம்ம மார்க்கெட்டிங்கில் 1 ஸ்டெப்ன்றது எடுக்கணும் ஓகேவா. ஓகே நான் பார்த்தா மார்க்கெட்டிங்கில் 1 ஸ்டெப் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கலாம் கைஸ். 3 2 1 அண்ட் பூம் ப்ராஃபிட் கைஸ் ஓகே. நான் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்து காமிச்சேன். ஸோ நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட்டாக இங்கே உடனே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னு சொல்லிட்டு பாட்டிலே வந்துருச்சு பாருங்க ஓகேவா. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அது நம்மளுக்கு ப்ராஃபிட். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு என்ட்ரியுமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓகேவா. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி வந்துருச்சு USD ZARல. ஸோ என்ட்ரி டைம் அண்ட் டைரக்ஷன் அகைன் அப் ட்ரேட் தான் ஓகேவா. ஸோ என்ட்ரி எடுத்துடலாம். ஓகே நம்ம அசட் ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் எக்ஸ்பைரியுமே பார்த்தீங்கன்னா டைமரில் வச்சாச்சு அண்ட் என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ நான் ஏன் பார்த்தீங்கன்னா டைமரில் வைக்க சொல்கிறேன்னா, ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே 2 minutes வச்சுப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதுவுமே வச்சுக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான் ஓகேவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 2 minutes டைமரில் வைக்க சொல்லுவோம் ஓகேவா. த்ரீ 2 1 அண்ட் டீப் வின் கைஸ் ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் எடுத்தோம், லைவாக தான் எடுத்து காமிச்சேன். ஸோ 2 ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட். இங்கே 2வது ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குரூப்லேயே வந்துருச்சு ஓகேவா. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாட்டில் நம்மளுக்கு சிக்னல்ஸ்ன்றது வரும் ஓகே. ஸோ மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஓகேவா. ஸோ என்ட்ரி எடுத்தது பார்த்துருப்பீங்க ஓகே. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு பேசிக்காக சிக்னல்ஸ் வரும். ஸோ நம்ம பாட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா வரும் ஓகேவா. அண்ட் என்னோட டெய்லி ரொட்டீனில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பார்ட்னா அது மணி மேனேஜ்மெண்ட் தான் கைஸ் ஓகே. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் என்ன அமௌண்ட் யூஸ் பண்ணணும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா. பிகாஸ் நான் எந்த சிக்னல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது லாஸ் வந்தாலுமே சரி ப்ராஃபிட் ஆனாலுமே சரி ஓகேவா. ஃபிக்ஸட் அமௌண்ட்னா அது ஃபிக்ஸட் அமௌண்ட் மட்டும்தான். அண்ட் டெய்லி டார்கெட்டும் அண்ட் டெய்லி லாஸ் லிமிட்டுமே மஸ்ட் நான் வச்சிருப்பேன் கைஸ் ஓகேவா. பிகாஸ் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் இம்பார்ட்டன்ட் தான், பட் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அதை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ கேபிட்டல் சேஃபாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் என்ட்ரியை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், எனிவே என்னோட டெய்லி ரொட்டீனை பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், ரொம்பவே சிம்பிள் தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மஸ்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கோங்க ஓகேவா. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பைத்தான் பாட் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுது அண்ட் ஆர்டர் பிளாக் லாஜிக் பாட்டில் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு செப்பரேட் டீடைல்டு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் பாட் ஓபி ஸ்ட்ராட்டஜின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. அண்ட் மெயின் திங் கோடெக்ஸ் யூசர்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நான் டெய்லி ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ் அண்ட் மார்க்கெட் அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல் ட்ரேடிங் டாப்பிக்கோட மீட் பண்ணுறவங்கள. until then stay disciplined. This is Harish from BFSS. See you in the next video guys. Bye bye.